ஹாய் ஹலோ டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் ஜி5 ஓடிடி தளத்தில் நேரடியாக ரிலீஸ் ஆன படம் லாக் அவுட். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை அனைவரும் கட்டாயம் பார்த்தே தீர வேண்டிய படம். டெல்டா செவன் நண்பர்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவசியம் குடும்பத்தோட இந்த படம் பாருங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். படத்தோட தொடக்கத்தில் ஒருத்தன் முதுகில் துப்பாக்கியை மறைச்சி வச்சுட்டு மாடிப்படி ஏறி வரான். ஃபோன் மூலமாக ஒருத்தன் அவனை டைரக்ட் பண்ணுறான். கரெக்டாக 12வது ஃப்ளோர், இத்தனையாவது ஃப்ளாட். அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற பொண்ணை போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஓகே சொல்லிவிட்டு கரெக்டாக அவர் சொன்ன வீட்டு வாசலில் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஜன்னல் வழியாக யார் என்ன வேணும்னு கேட்க, நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணீங்களே அது இந்தாங்கன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு நான் எதுவும் ஆர்டர் பண்ணலைன்னு சொல்ல, நீங்கள் பண்ணலைன்னா என்ன, உங்களுக்காக யாராவது பண்ணியிருப்பாங்க, கதவை திறங்க, இதை வாங்கிங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு கதவை திறக்கும்போது 2 வயது குழந்தை ஒன்று ஓடி வருது. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு டவுட், அடடா தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு செகண்டில் சுதாரித்து துப்பாக்கியை முதுகில் மறைச்சி வச்சுக்கிட்டு, சாரி மேடம், நான் தான் தப்பான நம்பருக்கு வந்துட்டேன், நீங்கள் டோரை லாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற நபர்கிட்ட நீ சொன்ன அந்த பொண்ணு இந்த ஃப்ளோர்லே கிடையாதுன்னு சொல்கிறான். அடுத்த மாடிக்கு போய் பாருன்னு சொல்கிறான். அவன் 13வது ஃப்ளோர் மொட்டை மாடி தான். மொட்டை மாடிக்கு போகிறான். அங்கேருந்து கீழே குதித்து செத்து போகிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ஹீரோ ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி. அவர் பேர் பிரத்யூஷ். அவர் எந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவரோட ஃபாலோயர்ஸ் ஃபேன்ஸு வாங்கியே தீருவாங்க. இவர் போடுற பேண்ட்டு சட்டை வாட்ச் வரைக்கும் நானும் என் தலைவன் மாதிரியே போடுவேன்னு ஒரு கூட்டம் இவர் மேலே பைத்தியம் பிடிச்சி தெரியுது. அந்தளவுக்கு இவரை பின்தொடரக்கூடிய வெறித்தனமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் சீக்கிரமாக 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை தொடுறதுக்கு வேகமாக சோசியல் மீடியாவில் முன்னேறிட்டு இருக்கார். இன்னும் 1 லட்சம் தான் பாக்கி. இவரை மாதிரியே ஒரு பொண்ணு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு. அந்த பொண்ணுக்கு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் 3.5 லட்சம் பாக்கி 10 மில்லியனை தொடுறதுக்கு. 2 பேருக்கும் மிகப்பெரிய போட்டி. 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தொடுறது யார் முதல்ல ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிராண்ட் விளம்பரம்னு கோடி கோடியாக குவிய போகுது. பேர், புகழ், வருமானம் எல்லாம் கிடைக்கும். இவருக்கு 1 லட்சம் பேர் தான் வேணும். அந்த பொண்ணுக்கு 3.5 லட்சம் பேர். இவர் கம்முன்னு இருந்தாலே ஒரு சில மாதத்தில் 10 லட்சம் ஃபாலோவர்ஸு ரீச் பண்ணியிருப்பாங்க. பயப்புள்ள ஒரு வேலை பார்க்குது. அது என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் ரொம்ப தரங்கட்ட வார்த்தையில், சொல்லக்கூடாத நான் கூசுகிற வார்த்தையெல்லாம் பேசிட்டு, யாருக்கிட்ட மோதி பார்க்குற, பிரதீஷோட ஃபேன்டானா, என் தலைவன் வேற மாதிரி அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாரு. இவர் ஒரு சேக் ஐடி மூலமாக தான் இந்த பேடு கமெண்ட்டை போடுறாரு. உடனே அந்த சேக் ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு இவரோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து வந்து அதே போஸ்ட்டில் அந்த பேடு கமெண்ட்டுக்கு கீழே இவர் ஒரு கமெண்ட் போடுறாரு. பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்க, பெண்களை மதிக்க தெரியாதவன் எனக்கு தேவையே இல்லை, நீ என் ஃபாலோவர்ஸாக இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாரு. பார்த்துங்க, 2 கமெண்ட்ஸும் இந்த பயப்புள்ள தான் போட்டது. இவர் 2வதா ஒரு கமெண்ட் போட்டார் இல்லையா, அதுக்கு லைக்கு ஷேர்னு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. பார்த்துங்க நண்பர்களே, இதுதான் சோசியல் மீடியா. இவர் நினச்ச மாதிரியே சம்பவம் பண்ணிட்டு பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு ஹாப்பியாக கார் புக் பண்ணி வீட்டுக்கு வரார். அப்போ ஒரு வீடியோ போகிறார், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது தப்பு, அதனால் வாடகை டாக்ஸியில் தான் போகிறேன்னு. மறுநாள் காலையில் போதை தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இவரோட ஃபோனை காணோம். இவரோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அப்போ அவருக்கு
தெரியாது. இவர் ஃபோனை எடுத்தது இவரோட ஃபேன்ஸ் தான், அவங்க ஒரு லேடி. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பபில்கான் அவர் தான் லீடு ரோல், இந்த பிரதீஷ்ங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கார். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் பார்க்கும்போதே தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு அரசியல் தலைவர் தன்னோட காசில் ஒரு மோதிரம் வாங்கி தன் கட்சி தலைவர்கிட்ட கொடுத்து நாளைக்கு நடக்க போகிற பொதுக்கூட்டம் மேடையில் வைத்து இந்த மோதிரத்தை எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லுவாராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்துங்க, இங்கே உண்மையானவர்கள்னு யாரும் கிடையாது. பேரு புகழ் கிடைக்கணும்னா எந்த அளவுக்கும் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு கிளிகளுக்கு இப்போ வாங்கி கொடுப்பாங்க. அது குழந்தைகளோட செவித்திறனை மேம்படுத்தும். குழந்தை அழுதுதுன்னா தெருவில் தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போவாங்க, வருவாங்க. காக்கா குருவி நாயெல்லாம் காட்டுவாங்க. அங்கே சின்ன பசங்க கூட்டமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த விளையாட்டை காட்டுவாங்க. அதுதான் நல்லதும் கூட. இப்பெல்லாம் செல்ஃபோனை கையில் கொடுத்து படம் காட்டுறாங்க. சோறு ஊட்டணும்னாலே செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. 5 வயசு குழந்தைக்கு 15,000 ரூபாயில் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. 500 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மை விளையாட்டு பொருள் கிளுகிழுப்பை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம் லாக் அவுட். படத்தில் ஹீரோ பிரதீஷ் அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே மாறி அவர் இடத்துல நம்மளை உட்கார வச்சு பார்த்தா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு இந்த கதையை நமக்குள்